வாழ்க்கையில நல்ல நண்பனை நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்க நண்பன் கிட்ட யூனிஃபார்மை மட்டும் போட்டுக்கிற அந்த நண்பன் கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அவங்க கிட்ட பொறாமை இருக்காது, பகை இருக்காது, உண்மை மட்டும்தான் இருக்கும். எதிர்காலத்துல நாம என்ன ஆக போறோம் தெரிஞ்சு அவன் நம்ம கூட பழகல. அவன் தான் நாம எவ்வளவு பெரிய ஆளானாலும் நம்ம தப்பை சுட்டி காட்டுவான். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லும் போது எனக்கு சின்ன வயசு ஞாபகத்துக்கு வருது. ஒரு சின்ன வேதனை வந்தாலும் தலைக்கோது என்ற கை நண்பன் கை. நாம் என்ன சாதனை செய்தாலும் அது நண்பன் தருகிற நம்பிக்கை. கண்ணனுக்கு கோயில் உண்டு, கர்ணனுக்கு ஏன் இல்லை? நட்புக்கு ஒரு கோயில் கட்டு, அதில் ஒன்றும் தவறில்லை. எங்களின் வீடு இன்று ஒரு ஏழை நிலாதான். எங்களின் பின்னால் நட்புக்கு ஒரு தாஜ்மஹால் தான். சொல்லிக் கொடுப்போம், மயிலுக்கு தை தை தாடங்கள் சொல்லிக் கொடுப்போம். விஷயம் ஒன்றுமே நம்மிடம் இல்லை. 6-7 ஆண்டு போனதும் அங்கங்கே வாழ்ந்த போதிலும் புகைப்படம் அதில் நண்பன் முகம் தேடுவோம். எங்கேயோ பார்த்த ஞாபகம் என்றுதான் சொல்லும் நாள் வரும். குரலிலே அடையாளம் நாம் காணுவோம். சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன லீலைகள், இன்றுடன் எல்லாமே முடிகின்றதே. சொல்ல வந்த காதல்கள், சொல்லிவிட்ட காதல்கள், சுமைகளின் சுமையானதே. பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அவங்க ஏன் நண்பனை விட்டாங்க தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம்.